We live by faith, not by sight. நாங்கள் கண்டு வாழவில்லை, விசுவாசித்து வாழ்கிறோம். நாங்கள் பார்த்து வாழ்கிறதில்லை, விசுவாசித்து வாழ்கிறோம். பரலோகத்தை நாங்கள் இன்னும் காணவில்லை, விசுவாசித்து பரலோகத்துக்குரியவர்களாய் வாழுகிறோம். இயேசுவை கண்டதில்லை, ஆனால் விசுவாசத்திலே நான் இயேசுவின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவரான வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததி என பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். ஆனா இன்னும் அவன் அனுபவிக்கல. ஆனா அவன் எப்படி தெரியுமா வாழ்றான்? சந்ததிகளுடைய தகப்பனாய் வாழுகிறான். இதான் faith. ஹல்லேலூயா. இன்னும் அனுபவிக்கலங்க, இன்னும் நான் பார்க்கலங்க, இன்னும் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கவில்லை, இன்னும் நான் ஆண்டவர் கொடுக்க போகிற தேசத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை, அங்க இன்னும் நான் ஒரு சென்ட் நிலம் கூட இன்னும் வாங்கல. ஆனால் அந்த கானான் தேசத்தில் நடக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய தகப்பனை நான் நடக்கிறேன். நான் இன்னும் என் சந்ததியை பார்க்கவில்லை, ஆனால் நான் சந்ததிகளின் தகப்பனை நான் நடக்கிறேன். Abraham lived by faith, not by sight. பார்த்து வாழவில்லை, விசுவாசித்து வாழுகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ கண்டு விசுவாசிக்கிறவனாயிராமல் காணாமல் விசுவாசிக்கிறவனாயிரு. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கலாம், இன்னும் தேவனுடைய அந்த வரங்களை காணாமல் இருக்கலாம், இன்னும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஆசீர்வாதத்திற்குட்பட்டவர்கள். இதான் faith உள்ள. ஏன்னா இந்த faith அல்லது இந்த faithனால வரக்கூடிய இந்த வார்த்தை எதனால வருது தெரியுமா? உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிரசன்னத்தினால. அந்த தேவ பிரசன்னம் தான் நம்மளை விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்தும்.